ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு காட்டுல 2 ஓனாய் இருந்துச்சு. உங்க 2 குழந்தைங்கள்ல பையன் ஒரு ட்வார்ஃப், குள்ளமா தான் வளருவான். டே லிலிபுட். மிஸ்டர் லிலிபுட். சொல்லுங்க சார். வணக்கம். வசரத்துல என்ன இருக்கு டாக்டர்? உசிர் தானே முக்கியம். ஏன் குள்ளமா இருந்துட்டு பின்னாடி போய் உட்காந்துருக்க? நாமெல்லாம் திரும்பி பார்க்கணும் தான் அவன் பின்னால போய் உட்காந்துருக்கானாமா. அந்த குழந்தைங்க வர சொல்லு. என் தம்பி நெடுமாறன். இனிமே யாராவது என்ன குள்ளங்கிலன்னு சொன்னீங்க அவ்வளவுதான். மீறி சொன்னா மூக்கிலே குத்துல. ஊர் போயிடுவா 1000 பேசுவானுவ. நீ அதுக்கு அவனுக்கு அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பியோ? வன்முறை தப்பு. இதுல அந்த புத்திசாலி ஓனாயோட வலையில ஒரு அழகிய மான். மதி, நான்லாம் லவ் பண்ணலாமா? லவ்ல லாஜிக்லாம் பார்க்காத. லவ்வே ஒரு மேஜிக் தான். அது உனக்கு யார் கூட ஒர்க் அவுட் ஆகுதோ அவங்கள லவ் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. பொண்ணுங்களுக்கு அழகா இருக்கிற பசங்களை விட அறிவா இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும். அறிவு தான் அழகு. அப்படிதான் ஒரு நாள் அந்த மான் தான் காட்டை விட்டு ஓனாயோட காட்டுக்கு வந்துருச்சான். அதுக்கப்புறமும் கூட அந்த ஓனாய்க்கு தான் புத்தி மாறவே இல்லை. அப்பப்ப எப்பயாச்சும் வேட்டைக்கு போயிடுமா. போன வருஷம் பிப்ரவரியில் ஆரம்பிச்சிச்சு சார் இந்த ஹோம் சைட்ஸ். காட்டுல இந்த 2 ஓனாயும் யார் கண்ணிலையும் சிக்காம சந்தோஷமா இருந்துச்சான். அவன் இன்னும் மாட்டிக்காம சுத்துறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். ஹி இஸ் வெரி வைஸ் இன் சூசிங் ஹிஸ் விக்டிம்ஸ் சார். நீ புத்திசாலியா இருந்தா இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் கண்டிப்பா உன் கேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. என்ன இந்த குள்ளனை வச்சு சர்க்கஸ் காட்ட சொல்றியா? இது எதுவுமே தெரியாத அந்த மான் அந்த ஓனாய் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுதான். அதனால அந்த அப்பாவிமான கடைசி வரைக்கும் கைவிடக்கூடாதுன்னு தான் கூட இருக்கிற ஓனாய்கிட்ட கூட இந்த விஷயத்தை பத்தி சொல்லாம சந்தோஷமா குடும்பம் நடத்துச்சான். இப்படி அந்த மான ஓனாய் அந்த குட்டியோட சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எலி மாதிரி எங்க இருக்கிறா வந்தடி பாடு. உள்ள பயல தவுலூன்னு இருந்துகிட்டு தவுலத்தா பண்றா. எல்லாத்தையுமே நீங்களே பண்ணிட்டா அப்புறம் நாங்க எதுக்கு சார்? நான் உங்களை மாதிரி ஒரு ஹீரோ இல்லை சார். ஐ எம் அ போஸ்ட்மேன். எந்த மெசேஜை எந்த அட்ரஸ் கொடுக்கணுமோ அங்கே தானே சார் கொடுக்க முடியும்.